இருந்து முக்கிய தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முக்கிய தலைவர்கள் அனைவரும் வந்தாங்க. வந்து முதல் கட்ட ஆலோசனை கூட்டம், எப்படி இந்த கூட்டணியை அடுத்த 5 வருஷத்துக்கு, அடுத்த 30 வருஷத்துக்கு எப்படி ஆரோக்கியமா எடுத்து செல்லலாம், மக்களுக்கு என்ன செய்யலாம், பொதுமக்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் செய்யலாம். எல்லாரும் ஒரு விஷயம் சந்தோஷப்பட்டது, ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை இப்ப வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அனைத்து கட்சி தலைவர்களும், இப்ப வந்திருந்த அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அரசு வந்ததுல இருந்து ஊழலற்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. சோ அதை வந்து சொல்லியிருக்காங்க, எல்லாரும் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. கண்டிப்பா அனைவரும் இதை வந்து ஆரோக்கியமாக அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக இந்த கூட்டணி கட்சி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஷர்மிளா, தற்போது மிக முக்கியமான 3 முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. 3 முக்கிய முடிவுகள். ஒன்று, இந்த கூட்டணிக்கு பெயர் வைப்பது. ஆனால் பெயர் என்னவென்று ஒவ்வொரு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மதிமுகவின் வைகோ, காங்கிரசின் சிதம்பரம், அதே போன்று ஐஎம்எல் காதர் மைதீன், அதே போன்று விசிக சார்பில் அமைச்சர் வன்னியரசு ஆகியோரெல்லாம் ஒவ்வொரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் விஜய் இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில ஒரு நல்ல பெயரை கூட்டணிக்கு வைப்போம், அது விரைவில் அறிவிக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். இன்று மாலையோ, இன்று இரவோ அல்லது நாளையோ கூட்டணிக்கான பெயர், தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு பெயர் சூட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் பெயர் சூட்டப்படவில்லை. இது முதலாவதாக எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவு. இரண்டாவது முடிவு, தற்போது தாவேகா தலைமையிலான கூட்டணி அரசுக்கு, ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருப்பதாக தொடர்ந்து பெயர் வந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் பல இடங்களில் பாராட்டு தெரிவிப்பதாக இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த ஆட்சியை நடத்துவது, அதே போன்று ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதை தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே தாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு உண்டு என தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே தவறு செய்தோர் மீது தவறு இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என இரண்டாவதாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு முடிவு, கூட்டணிக்குள் என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம், இதற்காக ஒரு குழு அமைப்பது என்ற வகையிலே முடிவு செய்திருக்கிறார்கள். ஒரு குழு அமைத்து அந்த குழு தொடர்ந்து பல்வேறு முறை, அடிக்கடி வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ கூடி பேசி என்னென்ன பிரச்சனைகள் எப்படி கொண்டு செல்லலாம், கூட்டணியை வலுப்படுத்துவது எப்படி, உள்ள தேர்தல் வந்தால் அதை எப்படி அணுகுவது போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுவதற்காக ஒரு குழு, அதாவது இந்த கூட்டணியின் முக்கிய ஒவ்வொரு கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் இடம்பெறுகின்ற ஒரு குழு, அந்த கட்சி தலைவர்கள் பரிந்துரைக்கும் நிர்வாகிகளை வைத்து ஒரு குழு அமைப்பது என்ற வகையிலே ஒரு முக்கியமான முடிவு. எனவே 3 மிக முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பேசியது என்பது குறித்து தொடர்ந்து ஒவ்வொருவராக தற்போது பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு மற்றவர்களும் ஒவ்வொரு கட்சி தலைவரும் வெளியே வந்து பேட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மிக தெளிவாக முதல் கூட்டணி கூட்டம் இதுதான். தாவேகா அரசு அமைந்த பிறகு அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய முதல் கூட்டணி கூட்டம் இதுதான். இந்த கூட்டத்திலே கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தாவேகா அரசுக்கு தற்போது பாராட்டு தெரிவித்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன போல 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. விரைவில் கூட்டணிக்கு ஒரு பெயர் வைக்கப்படும் என்றும், பிரிவினைவாத அரசியல், பண அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே முதலமைச்சர் விஜய் செயல்படுவதாக மதிமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ இந்த கூட்டத்திலே தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் உள்ளோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்தில் மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது. கூட்டணிக்கு புதிய பெயர் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கூட்டணியின் பெயர் என்னவென்பதை முதலமைச்சர் விஜய் விரைவிலே ஒரு அறிக்கையின் மூலமாக வெளியிட இருக்கிறார் என்பதை அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்போது தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் தற்போதைய அரசியல் சூழல், வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு பங்கீடு எப்படி என்பதை குறித்தெல்லாம் பெரிய அளவு பேசவில்லை. ஆனால் அதற்காகத்தான் ஒரு குழு அமைக்கப் போகிறார்கள். அந்த குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக அடுத்து என்ன என்பது குறித்து மிக முக்கிய முடிவினை எடுக்கிறார்கள். எனவே இன்றைய கூட்டணி கூட்டத்திலே 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, கூட்டணிக்கு ஒரு புதிய பெயர் முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிக்க இருக்கிறார். 2, ஒரு குழு அமைத்து கூட்டணிக்குள் எந்த முரண்களும் வராமல், முரண்கள் வந்தால் உடனுக்குடன் கலைந்து அதை சீர்படுத்துவதற்காக ஒரு குழு அமைப்பது என்பதை முடிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று
ஒரு பரிந்துரை வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காமன் மினிமம் புரோகிராம், சிஎம்பி என்ற கூட்டணி என்றால் ஒரு காமன் குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை வைத்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அது குறித்து பிறகு பரிசீலிக்கலாம், கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை நாங்கள் கொடுப்போம் என்பதிலே தாவேகா தெரிவித்திருக்கிறது, முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த வகையில் என்ன என்பதை அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு தற்போது இன்று இரவோ அல்லது நாளையோ இந்த தாவேகா தலைமையிலான கூட்டணி அரசுக்கு, அந்த கூட்டணிக்கு, அரசியல் கூட்டணிக்கு ஒரு பெயர் சூட்டப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஷாமிலா.